விடுதலை வரிகளோடு உங்கள் அனைவருக்கும் என் முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உரையை துவங்குகிறேன். உண்ணும் உணவிலிருந்து உடுத்தும் முறை வரை ஊழல் செய்து விட்டார்கள். குழந்தை உண்ணுமானே பால் பொடி, அதில் கூட ஊழல் செய்து விட்டார்கள். மாடு உண்ணுமானே மாட்டுத் தீவனம், அதில் கூட ஊழல் செய்து விட்டார்கள். பாவிகள், நம் நாட்டை முன்னேற்ற வேண்டும் என்றால் ஊழலை ஒழித்து கட்டியாக வேண்டும். ஊழலை ஒழிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும் என்றால் லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட வேண்டும். லோக்பால் மசோதா என்றால் என்னவென்று 2 வரிகளில் சொல்லி முடித்து விடுகிறேன். லோக்பால் மசோதா நிறைவேற்றப்பட்டால் இனி எவர் ஒருவரும் ஊழல் செய்ய முடியாது. அப்படியே ஊழல் செய்தார் என்றால் அந்த ஊழல் அவருடைய புகார் நிரூபிக்கப்பட்டது என்றால் அவருடைய சொத்து அனைத்தும் நாட்டுடைமை ஆக்கப்படும். அவரும் சிறைக்கு அனுப்பப்படுவார். நம்மளோட குரல் அங்க இருப்போம். எனக்கு டெமோக்ரஸினா என்னன்னு தெரியாது. இந்த இது தெரியாதனால எங்க ஸ்கூல்ல நான் சோசியல் சப்ஜெக்ட்ல 2 தடவை ஃபெயில் ஆயிட்டேன். எங்க மேம் வந்து சொல்லுவாங்க அழகா, டெமோக்ரஸி இஸ் டிபெண்டன்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். எனக்கு அப்பெல்லாம் மீனிங் புரியவே இல்லை. இப்பதான் எனக்கு ரொம்ப நல்லா புரியுது. டெமோக்ரஸினா என்னன்னா ஆஃப் த பீப்புள், எல்லாரையும் ஆஃப் பண்ணிருங்க. பை த பீப்புள், எல்லாரையும் காசு கொடுத்து வாங்கிருங்க. ஃபார் த பீப்புள், ஓட்டு போட்டாங்கன்னா உங்களை விட்டு விலகி போய் நின்றுங்க. இதுக்கு பேர் தான் டெமோக்ரஸி. இப்ப தெரியுமா எல்லாருக்கு டெமோக்ரஸினா என்னன்னு? இனிமேல் யாரும் ஃபெயில் ஆயிடாதீங்க. இந்த மாதிரி ராம்லீலால இடம் கொடுத்துட்டாங்க. ராம்லீலால உண்ணாவிரதம் இருக்கிறதுக்கு இடம் கொடுத்துட்டாங்க. இனி இருந்துட்டு எகிப்து மாதிரிதான் நம்மளோட போராட்டம் நிறைவேற வரைக்கும் அந்த இடத்தை விட்டு நாங்க வெளியே வர மாட்டோம். இப்ப திகார்ல இருந்துட்டு ஃபர்ஸ்ட் சப்பாத்தி தான் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்ப கொஞ்ச நாளா நம்ம ஆளுங்கெல்லாம் போய்கிட்டு இருக்கனால இட்லி, தோசை, வடை, பொங்கல் எல்லாம் வச்சிருக்காங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல பிஸா வேற வருதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பணம் கொடுத்து கூட்டிய கூட்டம் அல்ல இது, நல்ல மனம் கொடுத்து கூட்டிய கூட்டம். சென்றோம் என்று இருந்துவிட வேண்டாம். இதுதான் நம்முடைய தொடக்கமாக இருக்கட்டும். உலகமெங்கும் போராட்டம் நடந்து கொண்டிருக்கும் பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் சற்று குறைவு என்ற செய்தி சில நாட்களாக வெளியாகி கொண்டிருக்கிறது. அதை நாம் எதிர்க்க வேண்டும். இதை தொடக்க புள்ளியாக வைத்துக் கொண்டு நாளை சிவானந்த காலனியில் 21ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை மாலை 4 மணி முதல் 7 மணி வரை ஒரு லோக்பால் மசோதா விளக்க கூட்டம் இருக்கிறது. அனைவரும் அதில் கலந்து கொள்ள வேண்டும். அதில் அனைவரும் கலந்து கொள்வோமா? எல்லாரும் சொல்லுவாங்க, நான் மட்டும் சொல்ற போராட்ட தப்பா இருந்தேன்னா அதை பண்ணிருப்பேன், இதை பண்ணிருப்பேன், அப்படி பண்ணிருப்பேன், இப்படி பண்ணிருப்பேன்னு. எதுவும் பண்ண வேண்டாம். மீண்டும் ஒரு சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். நாளை அனைவரும் வந்து கலந்து கொள்ளுங்கள். வந்தே மாதரம், வந்தே மாதரம், வந்தே மாதரம். பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், பாரத் மாதா கி ஜெய், அண்ணா ஹசாரேக்கு ஜெய், அண்ணா ஹசாரேக்கு ஜெய், வந்தே மாதரம். நன்றி. திரு சி.ஜி. குமார் அவர்களும் திரு குல்தீப் சிங் அவர்களும் பங்கு கொள்வார்கள். பொதுமக்கள் கூறியிருக்கும் ஒரு பெரிய மைதானம் இதோ இங்கு உள்ளதை போலவே, ஆனால் ஊர் புதுடெல்லி. நம் அனைவரின் எதிர்காலத்தை நிர்ணயிக்கும் பாராளுமன்றம் கூடும் நம் நாட்டின் தலைநகரம். திகார் சிறைச்சாலையின் கோரப்படியில் இருந்து மீண்டு வந்துள்ள ஒரு வெள்ளை அகிம்சை புறா. சாதாரண குடிமகனின் கனவாக இருக்கும் லஞ்சமில்லா அரசியலையும் நிர்வாகத்தையும் நனவாக்க எழுந்துள்ள மென்மையான சூறாவளி அண்ணா ஹசாரே. ஜன் லோக்பால் பில் மசோதா என்றால் என்ன? அதை நிறைவேற்ற அரசு ஏன் தயங்குகிறது? பண்பட்ட சமுதாயத்தால் கொடுக்கப்பட்டிருக்கும் மசோதாவில் அரசுக்கு அப்படி என்ன ஆட்சேபனை? உங்களுக்கு நன்கு அறியுமான இருவர்கள் இப்பொழுது பேசிக் கொள்கிறார்கள். கவனமாக அமைதியாக கேளுங்கள். எங்களை எதிர்த்தா என்ன நடக்கும்னு எவ்வளவு சுலபமா உங்களை தூக்கி உள்ள போட்டுட்டோம். என்ன ஜெயில போட்டது நீங்க எவ்வளவு பயந்து போயிருக்கீங்கிறதான் காட்டுது. உண்மையை சந்திக்க தைரியம் இல்லாம உங்க கோழத்தனத்துல உங்களுக்கு அவ்வளவு பெருமையா? இந்த வெள்ளத்தை கட்டுப்படுத்த உங்களால எந்த அணையும் கட்ட முடியாது. இந்த முறை
இந்த வெள்ளம் ஊழல் பேயை மூழ்கடிக்காமல் ஓயாது. யாரு கூடியிருக்காங்க பாத்தீங்களா என் பின்னாடி? கூடியிருக்கீங்களா என் பின்னாடி? கூடியிருக்கீங்களா? கேட்கல. எனக்கு இவ்வளவு பேர் சத்தம் பத்தல. கூடியிருக்கீங்களா? பாத்தீங்களா? ஒண்ணு கூடிட்டாங்க ஐயா, ஒண்ணு கூடிட்டாங்க. நீங்க கேட்கிற மாதிரி இந்த லோக்பால் சட்டத்தை கொண்டு வர முடியாது. நாங்கதான் கொண்டு வரோம் அப்படின்னு ஒத்துக்கிட்டோமே, அப்புறம் எதுக்கு இந்த ஆர்ப்பாட்டம், இந்த உண்ணாவிரதம் எல்லாம்? 1972 40 வருஷம் முன்னாடி பாராளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மசோதா. அதுக்கப்புறம் யாரும் அதை திரும்பி பார்க்கல. இப்ப அதை நிறைவேற்றலாம் முயற்சி பண்ணா நம்மளை தூக்கி ஜெயில போடுறது, நம்மளை பத்தியே கட்டுக்கதை கட்டி விடுறது. எப்படி இது நடக்கும்? நீங்க கேட்கிற மாதிரி இந்த சட்டத்தை கொண்டு வந்தா நடைமுறைக்கு சரி வராது. நடைமுறைக்கு சரிப்பட்டு வராதா? நீங்க நடந்துக்கிற முறைக்கு சரிப்பட்டு வராதா? தனிப்பட்ட முறையில ஒரு புகார லோக்பால் எடுத்து கொடுத்தா அவரு அத லோக்சபா அல்லது ராஜ்யசபா ஸ்பீக்கர் அவர்கிட்ட கொடுத்து அவரு அதை அதுல என்ன புகார லோக்பாலுக்கு அனுப்பணும்னு அவர் முடிவு பண்ணுவாரு. இதுல உங்களுக்கு என்ன சிக்கல்? சிக்கலோ சிக்கல், பூரா சிக்கல். நீங்க சொல்ற இந்த பதவியில் இருக்கிறவங்க எல்லாம் அரசியல் கட்சியை சேர்ந்தவங்க. நாளைக்கு அவங்க முடிவு பண்ணுவாங்க எந்த புகார விசாரணைக்கு அனுப்பலாம், எந்த புகார விசாரணைக்கு அனுப்பக்கூடாது. திருநங்கையிலேயே சாவியா? அதனாலதான் சொல்றோம், லோக்பால் கிட்ட புகார் கொடுங்க. அவர் தன்னிச்சையா நடவடிக்கை எடுப்பாரு, சுதந்திரமா நடவடிக்கை எடுப்பாரு, பயப்படாம நடவடிக்கை எடுப்பாரு, யார் மேல வேண நடவடிக்கை எடுப்பாரு. உங்களுக்கு தான் பரிந்துரை செய்யும் அதிகாரம் கொடுத்துருக்கோமே, நீங்க ரெக்கமெண்ட் பண்ணா நாங்க நடவடிக்கை எடுப்போம். எடுப்பீங்க, நல்லா எடுப்பீங்க. அதான் எடுத்துட்டு இருக்கீங்க. இப்ப பாத்துட்டு இருக்கோம்ல நாங்களும். இந்த கூட்டணி அரசியல் நடக்கிற ஆட்சியில உங்களால எப்படி சார் உங்க கூட்டணி கட்சி மேல நடவடிக்கை எடுக்க முடியும்? எடுப்பாங்களா? இவங்க எடுக்க மாட்டாங்க. கேட்டுக்குங்க. அதனாலதான் லோக்பாலை நேரடியா விசாரணை பண்ணணும், லோக்பாலை எஃப்ஐஆர் போடணும், அவரே இன்வெஸ்டிகேட் பண்ணணும். அப்பதான் நியாயம் பிறக்கும். அது அதுக்குதான் சிபிஐ இருக்க. சிபிஐயும் உங்களுக்கு கட்டுப்பட்டவங்க தானே சார். போறவங்க வரவங்க எல்லாம் புகார் கொடுத்துட்டு இருந்தா அதுக்கு பதில் சொல்றதுக்கு தான் நேரம் இருக்கும். அரசாங்கத்தை யார் நடத்துறது? தப்பான புகார் கொடுத்தால் லோக்பால் கிட்ட தெரியுமா உங்களுக்கு? தப்பான புகார் கொடுத்தா உங்களுக்கு ஃபைன். அவர் சொல்ற மாதிரி பேப்பர் இருக்கு, பேனா இருக்குன்னு புகார் எழுதி யாரும் கொடுத்துட முடியாது. தப்பான புகார் கொடுத்தா ஃபைன் போடுறதுக்கு அதுல ப்ரொவிஷன் இருக்கு. சிபிஐ, மத்திய புலனாய்வுத்துறை இதெல்லாம் லோக்பாலோட கட்டுப்பாட்டில் இருந்தாதான் பணம் படைத்தவர்கள், அரசியல்வாதிகள், அதிகாரிகள், நீதிபதிகள் எல்லார் மேலேயும் பயப்படாம நடவடிக்கை எடுக்க முடியும். எடுக்க முடியுமா? நீங்க என்ன சொல்றது? நான் சொல்றது சரியா? அது சரி. லோக்பால் கமிட்டி தேர்ந்தெடுக்க துணை ஜனாதிபதி, பிரதம மந்திரி, இரு அவை தலைவர்கள், சட்டமந்திரி மற்றும் உள்துறை மந்திரி இவங்க எல்லாம் இருந்தா உங்களுக்கு என்ன ஆட்சேபனை? இதுல துணை ஜனாதிபதியை தவிர பாக்கி பூரா அவங்க ஆளுங்க. அவர் என்ன செய்வார் பாவம்? துணை ஜனாதிபதி. பாக்கி பூரா உங்க ஆளுங்க. ஏன்? நீதித்துறையில் இருக்கிறவங்க, நல்லா படித்தவங்க, நல்ல பண்பாளர்கள், தலைமை தேர்தலாளர், சீஃப் எலெக்ஷன் கமிஷனர், கண்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல், தலைமை கணக்காளர், நம்ம நாட்டில இருந்து நோபல் பரிசு வாங்கினவங்க, நம்ம நாட்டில இருந்து மெகசேசை விருது வாங்கினவங்க, மென்மையான இதயம் கொண்ட நம்ம பாடகர் PM கிருஷ்ணாராய் உள்ள தலை சிறந்த பொதுமக்களை சார்ந்தவர்களை கொண்டு வந்து எங்க கமிட்டியில போடுங்களே. அப்பதான் அந்த கமிட்டி நல்ல ஒரு குழு அமைக்க முடியும். பிரதம மந்திரி இந்த நாட்டோட தலைவர், அவரையாவது விட்டு வைக்கலாம்ல? தப்பு செய்யறவங்க யாராக இருந்தாலும்
பிரதம மந்திரியாக இருந்தாலும், அதிகாரியாக இருந்தாலும், நீதிபதியாக இருந்தாலும் பயப்படாம நடவடிக்கை எடுக்க நீங்க சொல்றபடி ஒத்து வராது. அதுக்கு ஒரு தன்னிச்சையான குழு வேண்டும். ஒரு வருஷத்துக்குள்ள ஆதாரங்களை சேகரித்து அடுத்த ஒரு வருஷத்துக்குள்ள வழக்கை நடத்தி முடித்து தீர்ப்பு கொடுக்க வேண்டும். இப்போ ஊழல் பண்றவங்க மேல விசாரணை பண்ணிட்டு தான் இருக்கிறோம். விசாரணை பண்ணிட்டு தான் இருக்காங்க. விசாரணை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இந்த விசாரணை முடிய பல ஆண்டுகள். அது முடிஞ்சு குற்றவாளியில தீர்ப்பு வந்தா அவன் அடித்த காசு பூரா எடுத்துட்டு மால்டீவ்ஸ் போய் ஹாப்பியா செட்டில் ஆயிடுறாங்க. தப்பு செஞ்சவங்க தப்பு செஞ்சிருக்காங்க நீதிமன்றத்தில் நிரூபணமானால் சொத்தை கொடுங்க, எங்க கிட்ட இருந்து எடுத்து சொத்தை கொடுங்க, திருப்பி எங்களுக்கே கொடு. Take back the property and give it back to the country. அதுதான் ஏற்கனவே நிறைய ஊழல் வழக்குகள் தண்டனை கொடுத்துட்டு தானே இருக்கிறோம் நாங்க. என்ன தண்டனை இப்போ தெரியுமா உங்களுக்கு? குற்றவாளி கரப்ஷன் கேஸ்ல மாட்டினா என்ன தண்டனை? குறைஞ்சபட்ச தண்டனை 6 மாசம். ஒரு கர்ப்பகாலமே 9 மாசம் இருக்கு. இவருக்கு 6 மாசம் தான். மேக்சிமம் 5 வருஷம். எனக்கு தெரிஞ்ச இடத்துல சொல்லியிருக்காங்க. அவர் கரப்ஷன் கேஸ் உள்ள போயிருக்காரு, சம்சாரம் பக்கத்து வீட்டுக்காரன் சொல்லுது. அவரு ஃபாரின் டெஸ்டேஷன் போயிருக்காங்க, வரதுக்கு 3 வருஷம் ஆகுங்க. அதுக்குள்ள அவர் வந்துடுறாரு. கூடாது. குறைஞ்சபட்ச தண்டனை 5 வருஷம். அதிகபட்சம் ஆயுள் தண்டனை கொடுக்கணும். ஏன்னா இவங்க பண்றது கொலைக்கு சமானமான குற்றம். அதிகபட்சம் ஆயுள் தண்டனை கொடுத்தே ஆகணும். சரி, இப்ப என்னதான் வேணுங்கிறீங்க? எனக்கு எதுவும் வேண்டாம், எங்களுக்கு வேணும். நான் சொல்றதை நீங்க திருப்பி சொல்லுவீங்களா? டெல்லி வரைக்கும் கேட்கணும். மீண்டு வா, மீண்டு வா, மீண்டு வா, ஊழலில் இருந்து மீண்டு வா, ஊழலில் இருந்து மீண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா, தன் லோக்பால் கொண்டு வா, தன் லோக்பால் கொண்டு வா, மீண்டு வா, மீண்டு வா, மீண்டு வா, மீண்டு வா, ஊழலில் இருந்து மீண்டு வா, ஊழலில் இருந்து மீண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா, கொண்டு வா, தன் லோக்பால் கொண்டு வா, தன் லோக்பால் கொண்டு வா. வந்தே மாதரம், வந்தே மாதரம். ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். ஜெய் ஹிந்த். ஆப்பு வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டாங்க ஐயா, முடிவு பண்ணிட்டாங்க.